சோம்பேறி சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சோம்பேறித்தனத்தையும் வஞ்சகத்தையும் வெறுக்க வேண்டும். சோம்பல்தனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. சோம்பேறி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு சோம்பேறி என்றும் வஞ்சகக்காரன் என்றும் பொருள் சொல்லலாம். இவனுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும், ஆனால் இந்த ஆகாரத்தை இவன் வேட்டையாடி பிடிக்கவில்லை. சோம்பேறியும் வஞ்சகனுமாய் இருக்கிறவன் வேட்டையாட போக மாட்டான். மற்றவர்கள் வேட்டையாடி வைத்திருப்பதை வஞ்சகமாக அபகரித்துக் கொள்ளுவான். சோம்பேறி பிறருடைய பொருளை அபகரித்தாலும் அந்த பொருளை அவன் சமைக்க மாட்டான். வேட்டையாடுவதற்கு மனதில்லாமல் இருக்கிறவன் அதை சமைப்பதற்கும் மனதில்லாமலேயே இருப்பான். அந்த ஆகாரத்தை வேட்டையாடுவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பது அவனுக்கு தெரியாது. இவன் பிறருடைய பொருளை வஞ்சகமாக அபகரித்துக் கொண்டவன். வேட்டையாடுகிறவனுக்குத்தான் வேட்டையாடப்பட்ட பொருளின் மதிப்பு தெரியும். உழைக்கிறவனுக்குத்தான் உழைப்பின் மேன்மை தெரியும். சோம்பேறியாய் தூங்குகிறவனுக்கு உழைப்பின் முக்கியத்துவம் தெரியாது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் மிகவும் அருமையானது. ஒருவேளை இவனிடத்தில் அதிகம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். இவனிடத்தில் கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு அருமையான பொருள். கர்த்தர் இந்த பொருளை அவனுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வருவதே மெய்யான ஐஸ்வர்யம். அதுவே நமக்கு நன்மையை தரும், ஆறுதலை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வருகிற பொருள் நம்முடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜாக்கிரதை உள்ளவன் பிறர் பொருளை வஞ்சிக்க மாட்டான். யாருடைய பொருளையும் அநியாயமாய் அபகரிக்க மாட்டான். இவன் உண்மையாய் உழைப்பான், கடினமாய் வேலை செய்வான். கர்த்தருக்கு பயந்து பொருள் சம்பாதிப்பான். இப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்.